والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن برزة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. به قال حدثنا مسدد قال حدثنا يحيى عن إسماعيل قال حدثني قيس بن أبي حازم عن جرير بن عبد الله البجلي قال بايعت رسول الله صلى الله عليه وسلم على إقام الصلاة وإيتاء الزكاة والنصح لكل مسلم. ஜரீர் இப்னு அப்துல்லா நபி வஃபாத்தாகுவதற்கு கொஞ்ச காலத்துக்கு முன்பு தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, நபி இடத்திலே நான் பைஅத் செய்தேன், உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன், தொழுகையை கரெக்டாக தொழுவதின் மீது, ஜகாத்தை கொடுப்பதின் மீது, எல்லா முஸ்லிம்களுக்கும் நல்லதை நலம் நாடுவதின் மீது. به قال حدثنا أبو النعمان قال حدثنا أبو عوانة عن زياد بن علاقة قال سمعت جرير بن عبد الله يوم مات المغيرة بن شعبة. இந்த ஜியாத் சொல்றார், ஜரீர் இப்னு அப்துல்லா இடம் நான் இதை செவியிற்றேன். முகீரத் இப்னு ஷுபா அவர்கள் மரணமடைந்த நாளில் காம ஜரீர் இப்னு அப்துல்லா அவர்கள் எழுந்திருத்து பயான் செய்தார்கள். முஆவியாவுடைய காலத்திலே கவர்னராக இருந்த முகீரா வஃபாத்தான நாளிலே ஃபஹமிதல்லா, அல்லாஹுவை புகழ்ந்து, அஸ்னா அலைஹி துதித்து முடிச்சதுக்கு பின்னால் சொன்னார், அலைக்கும் பித்திகா இல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு. அலைக்கும் பித்திகா இல்லா, உங்கள் மீது கடமை அல்லாஹுவை நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் அல்ல, பயப்பட வேண்டும். அந்த அல்லாஹுக்கு ஷரீக் இல்லை, பங்காளிகள் இல்லை, கூட்டாளிகள் இல்லை, தனி ஒருவன் வஹ்தஹு. வல் வகார், அடக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள், கம்பீரத்துடன் நடந்து கொள்ளுங்கள். வசக்கீனா,
அமைதியுடன் செயல்படுங்கள். ஹத்தா யாத்தியக்கும் அமீருன், உங்களுக்கு ஒரு புதிய கவர்னர், அமீர், ஆளுநர் வருகின்ற வரை. இதுவரையில் இருந்த அமீர் முகைரா அல்லாஹ்விடம் சென்று விட்டார். அடுத்து ஒரு புதிய அமீர் வருவார் மேலிடமிருந்து. முஆவியாவுடைய ஆட்சி காலம் இது. ஃபஇன்னமா யாத்தீக்குமுல் ஆன், இப்போது அவர் உங்களிடம் வந்து விடுவார். அது வரைக்கும் அமைதியாக இருங்க, கண்ணியத்தோடு நடந்து கொள்ளுங்கோ, அல்லாஹுக்கு பயந்தே செயல்படுங்கள்னு சொல்லி ஒரு பயான் செய்கிறாங்க. அடுத்து சொன்னாங்க, இஸ்தாஃபூல் அமீரிக்கும், உங்களுடைய அமீருக்காக, கவர்னருக்காக நீங்கள் பிழை பொறுக்க தேடுங்கள், அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். ஃபஇன்னஹு கான யுஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பு கேட்பதை விரும்புபவராக இருந்தார். மன்னிப்பதை விரும்புபவராக இருந்தார் மன்னரும் கூட. நிறைய பிரச்சனைகள் வரும்போது மன்னிப்பதற்கு சான்ஸ் இருக்கிறதா என்று பார்த்து, சான்ஸ் இருந்தால் அதை பயன்படுத்துவாராம். என்ன தண்டனை கொடுக்கலாம் இந்த குற்றத்துக்கு அப்படின்னு சிந்திக்க மாட்டார். மன்னிக்கலாமா, மன்னித்தால் திருந்துவானா, இன்னொரு முறை நாம் மன்னித்து பார்க்கலாமே என்கிற மாதிரி இரக்க குணமுடையவர். இப்போ அல்லாஹுடைய தர்பாரில் அவர் போயிருக்கிறார். அவருக்காக நீங்கள் அல்லாஹ் இடத்திலே பிழை பொறுக்க தேடுங்கள். இஸ்தாஃபு சும்மா கால். அடுத்து பேசுனாங்க, அம்மா பாத் ஃபஇன்னி அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பழைய செய்தியை சொல்கிறாங்க இந்த பயான்லேயே. யார் சொல்கிறா? ஜரீர் இப்னு அப்துல்லா. குல்து உபாயிஉக அலல் இஸ்லாம், உங்களிடத்திலே இஸ்லாத்தின் மீது பைஅத் செய்ய விரும்புகிறேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்ற கருத்துப்பட உபாயிஉக அலல் இஸ்லாம் என்று ஜரீர் சொன்னாங்க நபி இடத்துல. ஷரத் அலைய, நபி அவர்கள் எனக்கு சில நிபந்தனைகளை போட்டாங்க. அப்படியா, இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு நீ இருக்கணும்பா சொல்லி. அதில் ரொம்ப பிரதானமானது ஒன் நுஸஹி லி குல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லிம்களிடத்திலையும் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும்டா. சரி என்று சொல்லி பாயாத்துஹு அலா ஹாதா, இந்த நிபந்தனைகளின் மீது நபி இடத்திலே நான் ஒப்பந்தம் செய்தேன், உடன்படிக்கை செய்தேன், உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன், கையடித்து கொடுத்தேன். ரப்பி ஹாதல் மஸ்ஜித், இதோ இப்போ நான் நின்று கொண்டு பயான் செய்கிறேனே, இந்த பள்ளிவாசலுடைய ரப்பின் மீது சத்தியமாக, இன்னீல நாசிஹுன் லக்கும், உங்களுக்கு நல்லதை நாடித்தான் இதை நான் சொல்லுகிறேன். இன்னீல நாசிஹுன் லக்கும் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தக்ஃபர, இஸ்திக்ஃபார் ஓதிவிட்டு வனசல, மேடையை விட்டும் இறங்கிவிட்டார். மேடையை விட்டும் இறங்கிவிட்டார். இப்போ என்ன அந்த பயானில் சொன்னாங்க,
எப்படி நடந்து கொள்ளணுன்றாங்க. ஒரு மௌத்து நடந்திருக்கு, புதுசாக ஒரு கவர்னர் வரப்போகிறார். இந்த இடைப்பட்ட காலியான காலத்தில் எந்த புரட்சியும் வெடிச்சிடக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய அமீரை எதிர்பார்த்து அமைதியாக கண்ணியமாக இருங்க என்று சொன்னார். நசீஹத் என்பது இருக்கிறதே, இது இஸ்மு மஸ்தர். இது அசல்மான இஹ்லாஸ், மன தூய்மை. இது நசஹ என் சஹு நுஸ்ஹன் நஸ்ஹன் என்ற முறையில் அசல் மஸ்தர் வரும். அதில் உள்ள சாராம்ச மஸ்தர் தான் நசீஹத். களப்பற்றவனாக ஆனான். நீங்கள்லாம் தௌபத்தன் நசுஹா, அந்த நசுஹாவுக்கு ஒரிஜினல் தௌபா செய்யுங்க, போலி தௌபா செய்யாதீங்க, பேருக்கு தௌபா செய்யாதீங்க என்கிற பொருள் இருக்கா இல்லையா? இஹ்லாஸ் தௌபா, அதான் அசல் அர்த்தம். இது ஒரு ஜாமியான களிமா. இது மன்சூஹ் இருக்கிறாரே, அவருக்கு என்ன உரிமை இருக்குதோ அந்த உரிமையை எல்லாத்தையும் கொடுக்கணும். அதான் நலம் நாடுதல் அர்த்தம். அவருக்கு உண்டான கடமையை கரெக்டாக செய்யணும். அல்லாஹ்வுக்கு நசீஹத், அல்லாஹ் தாலா இடத்திலே மன தூய்மையாக நடந்துக்கணும். வஹதஹு லா ஷரீக லஹு, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் கீழே ஊந்துடுறாங்க. அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகிறாங்க, அல்லாஹ்வை வணங்குறாங்க, அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறாங்க. ஆனால் வஹதஹு லா ஷரீக லஹு வரமாட்டாங்க. அல்லாட்டையும் துவா செய்வாங்க, அடுத்த ஆள்கிட்டையும் துவா செய்வாங்க, அல்லாஹ்வையும் கண்ணியப்படுத்துவாங்க, அடுத்த நபர்களையும் கண்ணியப்படுத்துவாங்கன்றா அல்லாஹ்வுக்கு உண்டான கண்ணியத்துக்கு ஈக்குவலாக. பெற்றோருக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, உஸ்தாதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது. அதெல்லாம் இங்கே இல்லை. அல்லாஹ் தாலாவுடைய முழுமையான சிஃபாத்தே கமாலியா என்பதெல்லாம் நல்லா புரியணும். எந்த ரதாயில் எந்த நுக்சான், எந்த இழிவு, எந்த குறை அல்லாஹ்வுக்கு இல்லை. தூய்மையானவன் என்று நம்பணும். என்னுடைய முழு அடிமைத்தனம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே. இதான் அந்நசீஹத்துல் இல்லாஹி. வார்த்தை சின்னது தான், 1 மணி நேரம் பயான் செய்யலாம். அந்நசீஹத்துல் இல்லாஹிக்கு அடுத்து அந்நசீஹத்துல் ரசூலிஹி, ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அது எல்லாம் உண்மை. எனக்கு புரியுதோ புரியலையோ அதை தஸ்தீக் செய்யணும். நம்முடைய மன விருப்பம் அத்தனையையும் நபி கொண்டு வந்த மார்க்கத்துக்கு தோதுவாக ஆக்கிக்கணும். ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜீத். உன் மனோ இச்சை இருக்கிறதே, அது மார்க்கத்திற்கு முரணாக இருந்துச்சுன்னு சொன்னால் க்ளோஸ், அடக்கின்னு, அது தஃபன் செஞ்சுன்னு உடனே மாற்றணும் ஷரியத்துக்கு தோதுவாக. லா யுமின் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆகமாட்டார், ஹத்தா யகூன ஹவாஹு, அவருடைய மனோ இச்சை, தபஅன் லிமா ஜீது பிஹி, எதை நான் கொண்டு வந்தேனோ அதற்கு தோதுவாக
அதை பின்தொடரக்கூடியதாக. நபியுடைய கண்ணியத்திலே, உயர்விலே, மதிப்பிலே, மரியாதையிலே, அந்தஸ்திலே ஒரு சொட்டு கூட குறைவை உண்டாக்கிடக்கூடாது. இதுதான் வலி ரசூலிஹி நசிஹத். அடுத்து வலி அய்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் உண்டான ஊர் தலைவர்கள், பஞ்சாயத்துகள், செக்ரட்டரிகள், முக்கிய போஸ்டில் உள்ளவங்க எல்லாம் வந்துடுவாங்க. வலி அய்மத்தில் முஸ்லிமீன், முக்கியஸ்தர். எந்த முக்கியஸ்தரும் நம்மளை மதிக்கலை, நம்மளை நோஸ் கட் செஞ்சிட்டான் என்கிற முறையில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இல்மு ஹிதாயத்துக்கு உண்டான இமாம்கள், சட்ட நிர்வாகத்துக்கு உண்டான தலைவர்கள் எல்லாம் இதில் வந்துடுவான். அய்மா, இல்மு ஹிதாயத் எல்லாம் இதெல்லாம் ஆலிம்கள்லாம் வந்துடுவாங்க, உஸ்தாதுகள் வந்துடுவாங்க. உஸ்தாதுகளிடத்தில் நீங்கள் கற்கின்ற அந்த கல்வியை பயனுள்ளதாக ஆக்கணும். இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போகக்கூடாது. உங்களுடைய உஸ்தாதுகள், உங்களுடைய உலமாக்களுக்கு தௌகீர் செய்யணும், இஸ்ஸத்து கொடுக்கணும். உங்களிடத்தில், அந்த உஸ்தாது இடத்துல நீங்கள் நேரடியாக ஓதலைன்னு சொன்னாலும் அவர்கள் இல்முடையவர்கள், அவர்களின் மூலமாக நிறைய பயன் பெற்றிருக்கிறாங்க மக்கள் அப்படின்றா அவங்களையும் கண்ணியப்படுத்தணும். நிர்வாக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அவர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். ஏனென்றால் வாழ்கின்ற நாட்டிலே பிரச்சனைகள் வரும்போது தலையிடுறது அவங்க தான், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, என்ன சட்டம் சொல்கிறாங்களோ, எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்களோ நடந்து கொள்ளணும். ஆனால் ஹிலாஃபே ஷரியத் அந்த தலைவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவருக்கு தப்பை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். வாழை தூக்கிடக்கூடாது. அவரை எதிர்த்து, இது தப்புங்க, மார்க் இதை அனுமதிக்கலை. ஏனென்றால் சில நேரங்களில் அவங்களுக்கு மார்க்கம் தெரியாததுனால அதை அப்படி கட்டளை இட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஊருடைய பஞ்சாயத்துகளில் நிறைய பஞ்சாயத்துகள் பார்த்தா ரொம்ப கிராஸ் பஞ்சாயத்தாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா அவனுக்கு மார்க்கம் தெரியல, எல்லாம் அவாமுன் நாஸ், இஷ்டத்துக்கு தீர்ப்பு செஞ்சிடறானோ. அவர்களெல்லாம் மார்க்கம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு இப்படி பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம் என்பதை கேட்டு செயல்படணும். அடுத்து கடைசி கட்டமாக ஒரு ஆள் தான் பாக்கி இருந்தாங்க, பொது ஜனங்கள், ஆமத்திகள். ஒவ்வொரு நபரிடத்திலும் நமக்கு என்ன பிரியமோ அதை அவங்களுக்கு பிரியப்படணும், நமக்கு எது பிடிக்காதோ அதை அவங்களுக்கு நான் பிரியமானதை ஆக்கிவிடக்கூடாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. என்ன அழகாக நபி சொல்லியிருக்கிறாங்க பாரு, எப்படியெல்லாம் பண்பாக. அங்கே என்ன சொன்னாங்க, ஹவாஹு தபான் லிமா ஜீத்து பிஹி. இங்கே என்ன சொல்கிறாங்க, யுஹிப்ப ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உனக்கு ஒன்று அடுத்த ஆளுக்கு ஒன்று எங்கிற அந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. உங்கள் பேச்சு வழக்கில் இருக்குதா இல்லையா, உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளியான்னு சொல்லி எப்படி அது அந்த வார்த்தை விடுறாது. உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா, இல்லை எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் தக்காளி சட்னியா என்கிற அந்த பேச்செல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த ஹதீஸுக்கு உண்டான விளக்கத்தில் இது அது ஒரு கீறல். அது உனக்கு பிரச்சனை வரும்போது ரத்தம் வரா மாதிரி எப்படி நீ உணர்றையோ அதே மாதிரி தான் அடுத்த ஆளுக்கு வரும்போதும் அதே உணர்வு இருக்கிறது. எனவே அத்தீன் நசீஹத் இருக்கிறதே ஹதீஸுன் அலீம்,
மதாருல் இஸ்லாம் இதன் மீது அமைந்திருக்கிறது. சொல்லுவாங்க ருபுல் இஸ்லாம் இதில் இருக்குது, ஒரு கால்வாசி சட்டம் இதுலேருந்து எடுக்கிறாங்க. யௌம மாத்தல் முகீரா வாலியன் அல் கூஃபா, முஆவியாவுடைய ஹிலாஃபத்திலே அவர்தான் மௌத்தா போகிறார். அவருடைய வஃபாத் ஹிஜ்ரி 50 நடந்துச்சு. அவர் மௌத்தா போன உடனே நாயிபாக வருகின்ற தற்காலிகமான பிரதிநிதியாக மேலே சொன்ன அந்த ஜரீர் இருந்தார் என்று ஒரு சொல் இருக்கிறது, அல்லது அவருடைய மகன் உருவா இருந்தார் என்று ஒரு சொல் இருக்கிறது. ஆகவே உருவா இருந்தாலும் கூட ஜனங்களை அமைதிப்படுத்தினது யாரு? ஜரீர் தான். கிதாபுல் ஈமான் இந்த ஹதீஸோடு நிறைவு பெற்றுடுச்சு. இதுதான் கடைசி ஹதீஸ். இமாம் புகாரி நான் இந்த கிதாபுல் ஈமான் முடிக்க போகிறேங்கிறதையும் இஷாரத்தன் சொல்லிட்டாங்க. ஆரம்பத்தில் பராத்துல் இஸ்திஹ்லால் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் முடிவிலையும் பராத்துல் இஹ்திதாம் இருக்குகிறது. கடைசி வாக்கியம் இஸ்தக்ஃபர வ நஸல, நானும் கிதாபுல் ஈமான்லேருந்து கீழே இறங்கிட்டேன், முடிஞ்சு போச்சு, கிதாபுல் ஈமானை பேச மாட்டேன் என்கிற ஒரு கருத்து வருது பார். எல்லா கிதாபுகள்லேயும் கிதாபை திறந்த உடனே அந்த ஹம்து ஸலவாத்தை பார்த்து சரி இது இந்த கிதாபு, இந்த பாபு, இந்த தலைப்பு கண்டுபிடிச்சலாம். தான் பராத்துல் இஸ்திஹ்லாலுமா. இது பொதுவாக எல்லா கிதாபுலையும் இருக்கும். இமாம் புகாரி தான் முடிக்கும்போது கூட தான் முடிக்க போகிறேங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி ஹதீஸ்களை கொண்டு வந்து வேலையை முடிப்பாங்க. கிதாபுல் இல்ம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபு ஃபதுலில் இல்ம் வ கௌலில்லாஹி அஸ்ஸ வ ஜல் يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير وقوله رب زدني علما. இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய கிதாபை பாபு பதில் வஹி என்பதை கொண்டு தொடங்கினாங்க. அந்த பாடத்தில் வஹியுடைய மகத்துவம், உண்மை, அதனுடைய ஹக்கானியத் என்பதையெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னாங்க. என்ன காரணம்? அக்காயிதாக இருந்தாலும் ஆக்காமாக இருந்தாலும், இபாதத்தாக இருந்தாலும், முஆமலத்தாக இருந்தாலும் எல்லாம் வஹியின் அடிப்படையில் தான். இஷ்டத்துக்கெல்லாம் எந்த கொள்கையும் புகுத்த முடியாது, எந்த இபாதத்தும் செய்ய முடியாது. இபாதத் வஹியின் மூலமாக தாக்கீக்காக இருக்கணும். ஆகவே அஹ்காம், அகாயித், இபாதத், முஆமலாத் எல்லாத்துக்கும் மம்பா, எல்லாத்துக்கும் மஹ்சன் இதுதான் வஹி. எனவே ரொம்ப கரெக்டு காரணம் வஹியை கொண்டு ஆரம்பித்தது. வஹியுடைய பாடம் முடித்தோடனே கிதாபுல் ஈமானை கொண்டு வந்தாங்க. ஈமான் இல்லாமல் எந்த இதுக்கும் மதிப்பே இல்லை. ஹாலிக் யார், மாலிக் யார், அந்த ஹாலிக் மாலிக் ரப்புல் ஆலமீனுடைய ஹுக்கூக் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு கொள்வதற்கு ஈமான் தேவையாக இருந்துச்சு. ஈமான் இல்லாமல் எந்த அமலுக்கும் எந்த மதிப்பும் இல்லை, எந்த வெயிட்டும் இல்லை. எல்லா அமலுக்கும் அசல் புனியாத் ஈமான்.
எனவே மற்ற பாடங்களை எல்லாம் சொல்வதற்கு முன்பு ஈமானுடைய பாடத்தை சொன்னார். ஈமான் கொண்டு விட்டார் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு கீழ்ப்பணிவதை கட்டாயமாக்கி கொண்டார். அல்லாஹ் யாருக்கெல்லாம் கீழ்ப்பணியணும்னு சொன்னானோ அவர்களுக்கெல்லாம் கீழ்ப்பணிவதை கட்டாயமாக்கி கொண்டார். அல்லாஹ்வுக்கு எது பொருத்தமோ அதை செய்வதை, அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காதோ அதை விட்டு விடுவதை. இதெல்லாம் எப்படி தெரியும்? ஈமானின் காரணமாக ஏற்பட்ட கடமை என்ன, ஈமானின் காரணமாக ஏற்பட்ட அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடைய தேடுதல் என்ன, அல்லாஹ் தடுக்கப்பட்டது என்ன, எப்படி தெரியும்? இல்மின் மூலமாகத்தான் தெரியும். இதான் ஈமானுடைய பாடத்துக்கும் இல்மு பாடத்துக்கும் மத்தியில் உண்டான ரபுத்தி தான், எவ்வளவு பொருத்தமான ரபுத். இல்மு இருந்தால் மட்டும்தான் ஈமானினால் ஏற்பட்ட அந்த கடமைகளை தெரிந்து கொள்ள முடியும். எனவே ஈமானுடைய பாடத்துக்கு பின்னால் கிதாபுல் இல்மு கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்போதுமே வழமை ஆயாத்துகளை கொண்டு தான் தொடங்குவாங்க ஒவ்வொரு கிதாபையும். இந்த ஆயத்தில் கூட பாரு, ரொம்ப அழகான ஒரு முனாசபத்து இருக்கு. இர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும், ஈமான் வந்துருச்சா? வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், என்ன வந்துருச்சு? இல்மு வந்துருச்சு. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான், ஈமானுக்கு அடுத்த ஸ்டேஜ் இல்ம். அப்போ அல்லாஹ்வுடைய மறுதியார் தெரிந்து கொள்ள வேணும்னு சொன்னால் அதற்கு இல்மு தேவை. அந்த இல்மை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் உண்டாகணும், ஆசை உண்டாகணும். எனவே முதல் பாடம் ஃபதுலில் இல்ம், ஃபர்ஸ்ட் பாடம் இல்முடைய சிறப்புகளை பற்றிய பாடம். ஒரு உருது கவிதை இருக்குது, இல்மு சே படுகர் கோயி தாக்கத் நஹி, ஜஹல் சே பதுத்தர் கோயி ஆஃபத் நஹி. எத்தனை பேருக்கு உருது தெரியும்? தெரிஞ்சவங்க போய் தூக்கு நல்ல கூட பயம் இல்லாமல். ஏதோ ஒரு அரைக்குறையா முக்கால்வாசியா பேச்சு உருது. இப்போ கை தூக்குனால் சொல்லு, இல்மு சே படுகர் கோயி தாக்கத் நஹி, எந்த போரும் இல்லை. அணுக்குண்டெல்லாம் இல்முக்கு முன்னால் தோற்று போயிடும். அணுக்குண்டை கண்டுபிடிச்சவனா இல்முனால் தானே கண்டுபிடிச்சான். ஜஹல் சே பதுத்தர் கோயி ஆஃபத் நஹி, மடத்தனம், இல்மு இல்லாத அறியாமையை விட ஆபத்து தரக்கூடியது எதுவும் இல்லை. இர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும், உங்களில் ஈமான் கொண்டவர்களை, வல்லதீன ஊத்துல் இல்ம், இல்மு கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் தரஜாத்தின் பல தரஜாத்துகள் உயர்த்திருக்கிறான். ஈமான் கொண்டவர்களுடைய தரஜாத்துகளையும் ஆலிம்களுடைய தரஜாத்துகளையும் உயர்த்திருக்கிறான். அப்போ ஈமானுடைய பாக்கியம் கிடைச்சிச்சு, ஊத்துல் இல்மு பாக்கியம் இல்லைன்னு சொன்னால் தரஜத்தெல்லாம் லாஸில் போயிடும், ரொம்ப கீழே போயிடும், அஸ்ஃபலில் போயிடும். ஈமானோடு சேர்ந்து ஈமான் சம்பந்தமான இல்மு இருக்கணும், டாப்பில் கொண்டு போயிடுவானா. வல்லாஹு பிமா தாமலூன ஹபீர், நீங்கள் செய்கிறதை எல்லாம் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். இல்மு வெறுமனே இல்மா இருக்கக்கூடாதுப்பா. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. இல்மு எப்படி இருக்கணும்? செயல் ரீதியில் வரணும். அதனால தான் வல்லாஹ் பிமா தாமலூன ஹபீர், இல்முடையவர்களுக்கு தர்ஜாத்தை உயர்த்திருக்கிறான் என்று சொல்லிட்டு, நீங்கள் என்ன அமல் செய்கிறீங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும்.
அந்த உன்கிட்ட இருக்கிற இல்முடைய அந்த பவர் அமலை கொண்டு தான் உண்டான். இல்மும் அமலும் பிரித்து பார்க்க முடியாதது இஸ்லாத்தில். எதை தெரிந்திருக்கிறாயோ அதை கொண்டு செயல்பாடு இருக்கணும். வெளிப்படையில் பார்த்தா ஈமான் இல்மு தான் இருக்குது. ஆனால் இதில் ஈமான் இல்ம் அமல் மூணாக வந்துருச்சு. அப்போ இங்கே சொல்லப்படுகின்ற இல்மு இருக்கிறதே அமலோடு உள்ள ஒரு இல்மு. அடுத்து ரப்பி ஜித்னி இல்மா. நபி கட்டளை, என்னை படைத்து பாதுகாத்து வளர்க்கின்ற போஷிக்கின்ற ரப்பே ரஹ்மானே, எனக்கு இல்மை அதிகப்படுத்து. ஈமான் இல்லாத இல்மு நாஃபியான இல்மு இல்லை. ஈமான் இல்லாத இல்மு நாஃபியான இல்மு இல்லை. பெரிய பெரிய விஞ்ஞானியெல்லாம் நிறைய என்னென்னதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிறைய ஜனங்களுக்கெல்லாம் பெரிய சகலெல்லாம் ஏற்பட்டிருக்குது. ஆனால் மார்க்க சொல்லுது அது அவனுக்கு நாஃபி இல்லை. நீ கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குற, அவன் வந்து ராகத்தான் போயிருப்பான். கண்டுபிடிச்ச உனக்கு என்ன நாஃபி? செத்து போனதுக்கு பின்னால் உதவுமா? நீ விமானம் கண்டுபிடிச்சது உதவும். நீ முஸ்லீமாக இருந்தா உனக்கு இந்த இல்மை கொடுத்த அல்லாஹ்வே ஈமான் கொண்டவனாக இருந்தால், என்னுடைய அடியார்கள் பயணத்தில் களைப்பு அடையக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, ஒரு மாதம் செஞ்ச பயணத்தை ஒரு நாளில் செய்கிறதுக்கு நீ வாய்ப்பு கொடுத்தாடா, அப்படியே இங்கே வா அப்படின்னு கட்டி அணைச்சி சொர்க்கலோகத்துக்கு ஃபஸ்ட்டு தரஜால வச்சுக்குவான். இந்த சைட்டான் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இவனுக்கு அறிவு கொடுத்த அல்லாஹ்வே இல்லைங்கிற ஒரு அளவுக்கு ஆயிட்டானே, என்ன கூலி கொடுக்க முடியும்? யாராவது கொடுப்பாங்களா? பெரிய கொடை வள்ளலாக இருந்தாலும் கொடை கொடுக்கக்கூடிய அவரை நான் ஏற்றுக்கலைன்னா, அவரெல்லாம் ஒரு ஆளாங்கன்னு சொல்லிட்டு வந்து உதவி கேட்டால் செருப்பால் அடி கிடைக்கும். ஏன் பண்ணிட்டு வந்து கேட்குறேன்? ஆகவே ஈமான் இல்லாத இல்மு கைர நாஃபி. யதஅல்லமூன மா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும். குர்ஆன்லேயே சொல்லிட்டான். லரரும் தராது நஃபம் தராது, அதை போய் கற்று வச்சிருக்கிறானுவோ என்று குர்ஆனில் வந்து இழித்து சொல்கிறான். நஃப தராத இல்மு. எனவே ஈமான் இல்லாத ஒரு சாதாரணமான, ஈமான் உள்ள சாதாரணமான ஒரு மனிதன், ஈமான் உள்ள ஒரு அவாமுன் நாஸ் நம்ம பாசையில், ஈமான் இல்லாத பெரிய அறிஞனை விட லட்சக்கணக்கான லாக்கு தரஜா சிறந்தவன். இதுதான் நம்முடைய அக்கீதா. ஈமான் இருக்குது, ஆனால் ஒன்று சாதாரணமானவன், நிறைய இல்முலாம் இல்லை. உனத்தோன்ற நிறைய இல்மு இருக்கிறது, பே ஈமானாக இருக்கிறான். பே ஈமானாக இருக்கிற ஆலிம் சிறந்தவரா, ஈமானுடன் இருக்கிற இல்மு நிறையா இல்லாதவர் சிறந்தவரான்னு சொன்னால் யார் சிறந்தவர்? இவர்தான் சிறந்தவர். எனவே இல்மு இருக்கணும், இல்மோடு சேர்ந்து என்ன இருக்கணும்? சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.